ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் நினைவில் மகிழுங்களே, இயேசுவின் நினைவில் மகிழுங்களே. இந்த இகமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே 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 வாருங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமே கொண்டார், ஆண்டவர் வழியில் நடந்திடலாம். உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமே கொண்டார், குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்படி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். The devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, அன்னையினுடைய இந்த திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு இங்கே இருக்கிற குருக்களின் பெயரால் வாழ்த்தி திருப்பலிக்கு வரவேற்கிறோம். நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக கூடியிருப்பதன் ஒரே நோக்கம், அன்னையவர் நமக்காக பரிந்து பேசுவார் என்பதுதான். அதை தான் இன்றைய விழா நமக்கு சொல்லித் தருகிறது. அன்னை கன்னிமரியா திரு அவையின் அன்னையாக, நம் ஒவ்வொருவரின் அன்னையாக இருந்து நம் உள்ளத்து தேவைகளையும் நாம் என்ன காரியங்களையெல்லாம் மனதில் இருத்தி இந்த திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோமோ அது அனைத்தையும் தம் திருமணத்திலே பரிந்து பேசி பெற்றுத்தருவார் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் கல்வாரி நினைவு பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கிறோம். இறைவன் நம்மையும்
நம் குடும்பத்தையும் நம்மிடத்தில் யார் யாரெல்லாம் ஜெபோதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இத்திருப்பலியின் வழியாக நமக்கு அனைத்து வரங்களையும் நலன்களையும் தந்தருள வேண்டும் என்று சொல்லி இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு நாம் கொண்டாட தடையாக இருக்கிற நம் ஒவ்வொருவரின் குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து அவற்றுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த தந்தையே இறைவா, ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையாம் புனித கன்னிமரியாவை எங்களுக்கு அன்னையாக தந்தருளினார். இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திரு அவை மென்மேலும் வளம் பெற்று தன் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தம் அரவணைப்பால் ஈர்த்து கொள்ளவும் அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் உனக்கு விளக்கிய மரத்தில் இருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் அளித்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால்
கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும். நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 87 பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சொல்லப்படும். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூய கன்னிமரியே, பெருமகிழ்வு கொண்டவர் நீ, புகழ் அனைத்திற்கும் தகுதி பெற்றவரும் நீ. ஏனெனில் நீரின் ஆதவன் நம் இறை கிறிஸ்து உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோயப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலேன் மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது கிறிஸ்துவே நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பிற்குரியவர்களே, புனித ஆரோக்கியனையினுடைய அன்பு பிள்ளைகளே, நேற்று தாயாம் திரு அவை தூய ஆவியாருடைய பெருவிழாவினை மகிழ்வோடு கொண்டாடி மகிழ்ந்தது. நேற்றுதான் திரு அவையானது இவ்வுலகத்திலே உதித்த தினமாக கொண்டாடப்பட்டது. திரு அவை பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் இன்றைய நாளிலே அன்னை கன்னிமரியா திரு அவையின் அன்னை என்று சொல்லி கொண்டாடப்பட வேண்டும் என்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2018ஆம் ஆண்டு இவ்விழாவினை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அன்றைய நாளிலிருந்து அறிமுகப்படுத்தினார். இன்று வரை அது கொண்டாடப்பட்டு வருகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாவை பற்றி எத்தனையோ விதமான கோட்பாடுகள், மறை உண்மைகள் எல்லாம் திரு அவை நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் திரு அவையினுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த சங்கம். அந்த சங்கத்தில் அன்னை மரியாவுக்கென்று தனியாக ஏதோ ஒரு கோட்பாடோ மற்ற திரட்டுகளோ கொள்கை திரட்டுகளோ நமக்கு தரப்படவில்லை. ஆனால் திரு அவை என்கின்ற அந்த ஒரு கோட்பாட்டிலே அன்னை மரியாவை குறித்து 8வது அத்தியாயத்தில் கூறப்படுகிறது. அப்போது இருந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் கன்னி மரியா திரு அவையின் தாய் என்பதனை அந்த எண்ணிலே அவர் குறிப்பிட்டு அன்னை மரியாவை பற்றி பேசுகிறார். அதன் பிறகு 2018ஆம் ஆண்டு முதல் இவ்விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுதான் அந்த திருவிழாவினுடைய ஒரு சுருக்கமான பின்னணி. இயேசுவில் பிரியமானவர்களே, இளம் குருமடத்தில் இருந்தபோது அப்பொழுதே எங்களுக்கு அதிபராக இருந்தவர் அருட்தந்தை அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு செய்தி இதுதான். நம்ம யாருக்கும் அடிமைகளாக இருக்க விரும்புவதே இல்லை. அடுத்தவங்க சொல்ல கேட்டு நாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே விரும்புறதில்லை.
நாம் சிந்திக்கிறோமோ, நம்ம மனசுக்கு எதுன்னு சரின்னு படுதோ அதுதான் சிந்திக்கணும், அதான் செய்யணும். சரி, ரைட்டு, இது உண்மைதான். ஒருவருடைய உண்மையான சாயல், உண்மையான தோற்றம், அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத எப்போது புரிந்து கொள்ளலாம்? எல்லாருக்குமே இது இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், பல்வேறு நேரங்களில் நான் வேற செய்யணும்னு நினச்சேன், ஆனால் செஞ்சது வேறையாக இருக்குது. இதுதான் நம்ம பல்வேறு நேரங்களில் நாம் சொல்கிறோம், சிந்திக்கிறோம். அல்ல ஒரு சில நேரங்களில் நம்மையே நாம் வருத்தி கொள்கிறோம், நம்மையே நாம் தவறு சொல்கிறோம். அப்போ எப்படி ஒருவனை புரிந்து கொள்வது? அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம் இதுதான். எப்போது ஒரு மனிதனுக்கு போதுமான பணம் இருக்கிறதோ, எப்போது ஒரு மனிதனுக்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கிறதோ, எப்போது ஒரு மனிதனை யாரும் கட்டுப்படுத்தலை, தனிமையாக இருக்கிறானோ, அல்லது யாரையும் அவனை ஃபோர்ஸ் பண்ணலையோ, அப்போது தான் அவனுடைய உண்மையான குணத்தை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னார். இன்றைக்கி பல்வேறு நேரங்களில் நாம் என்ன சொல்கிறோம், என் பிள்ளை என் கையை மீறி போயிடுச்சு, நான் சொல்கிறதே கேட்க மாட்டான், அவனுக்கென்று தனியாக அவன் எது வேணாலும் செய்யலான்னு ஒரு தனியான ஒரு சுதந்திரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. போதுமான பணம் இருக்கிறது, அவன் என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் அவனை கேட்க ஆள் இல்லை என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொருவருடைய நிறமும் குணமும் மாறுபடுகிறது. அதுவரைய நல்ல பிள்ளையாக தான் இருந்திருப்பான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குற பிள்ளையாக தான் இருந்திருப்பான். ஆனால் அதன் பிறகு நிறமும் குணமும் மாறுபடுகிறது. அப்போ நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம் என்பதனை இந்த நாளில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சரி, இன்றைய விழாவிற்கு வருவோம். அன்னை கன்னிமரியாவுக்கு கப்ரியேல் வானதூதர் ஆண்டவர் இயேசு உன் வயிற்றில் குழந்தையாக பிறப்பான்னு சொல்கிறப்ப, ஆண்டவர் இயேசுவுக்கு மட்டும் தாயாக, தனிப்பட்ட ஒரு பெண்ணாக, கடவுளுடைய முழு அன்பையும், கடவுள் தருகிற அனைத்து விதமான ஆசிகளையும் அருளையும் அன்னை கன்னிமரியா பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்ட பிறகு அந்த அன்னை கடவுளின் தாயாக அந்த நாளிலிருந்து பயணிக்க ஆரம்பிக்கிறார். அந்த அன்னை உங்களுக்கும் எனக்கும் எப்போ அன்னையாக வர முடியும்? இயேசுவின் தாய். அதான் நாம் விழா கொண்டாடுறோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வருடத்தின் முதல் நாளை கொண்டாடுகிறோம். அன்னை கன்னிமரியா கடவுளின் தாய் என்கிற பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கிறோம். அந்த தாய் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யணும்? அவங்க இயேசுவின் தாய். இயேசுக்கு என்ன தேவையோ அதை செய்வாங்க, இயேசுவோடு இருப்பாங்க, இயேசுக்கு தேவையான செய்கிறாங்க, இயேசுவோட கூடவே பயணிக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அவரோட தொடக்க காலங்களில் போகிறாங்க. இயேசுவின் தாயாக இருக்கிறார். அந்த தாய்க்கும் இன்னைக்கு நீங்களும் நானும் அன்னை ஆரோக்கிய தாயோட இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறோம். என்ன தொடர்பு? எந்த நம்பிக்கையில் நாம் வந்திருக்கிறோம்? இன்னைக்கு நற்செய்தியில் அருட்தந்தை அருமையாக வாசித்தாங்க. அதுதான் முதல்ல கடவுளுடைய தூதர் அன்னை கன்னிமரியாவுக்கு அந்த வார்த்தையில் சொல்கிறாங்க, நீ கடவுளுடைய மகனை பெற்றெடுப்ப அப்படி சொல்கிறப்ப, இது எப்படி ஆகும் நான் கன்னியாயிட்டேன்னு கேட்குறாங்க. கடவுளுடைய தூதர் அவருக்கு எல்லாத்தையும் விலகி சொல்கிறாங்க. அன்னை கன்னிமரியா சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அது முதல் ஆண்டவருடைய தாயாக அவர் வலம் வருகிறார். இது கடவுளுடைய தூதர் கடவுளுடைய கட்டளை சொன்னது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை கன்னிமரியாவுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இது மட்டும்தான், அம்மா இதோ உன் மகன். இங்கே மேலே என்ன எழுதி பாருங்க, இதோ உன் தாய். அந்த தாய் நமக்கெல்லாம் அன்னையாக இருக்கிறார். அந்த அன்னை ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்றைய நாள் வரை நம் அனைவருக்கும் அன்னையாக இருந்து உங்களுக்கு எனக்கு தேவையானதெல்லாம் பரிந்து பேசி பெற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நீங்களும் நானும் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். ஒரு மாதம் இருக்கும், வட இந்தியாவில் ஒரு நதியில் ஒரு படகுல பயணம் செய்கிறாங்க. படகுல பயணம் செய்கிறப்ப படகு பழுதாகி விட்டது, படகு மூழ்க தொடங்குகிறது. ஒரு தாயும் மகனும், இது நிறைய சமூக வலைதளங்கள் வந்தது, தாயும் மகனும் பயணம் செய்கிறாங்க, சின்ன குழந்தை. அந்த தாய் தன் மகன் எங்கேயாவது பிரிந்து போய்விடுவானு என்று சொல்லி தன் மகனை கட்டி இறுக்கி அணைத்து அந்த தண்ணியில் மூழ்கி இறந்து போகிறார். அந்த உடல் உயிர் காக்கும்ன்ற அந்த உபகரணம் கொடுக்கப்பட்ட போதும் உயிர் பிரிந்து விடுகிறது. ஒரு சாதாரண மன்னகத்தாய் தனக்கு ஒப்படைக்கப்பட்ட தன்னிடத்தில் தன் வழியாக பிறந்த மகனை இழந்து விடக்கூடாது என்பதில் அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். ஆண்டவர் இயேசு கொடுத்த கட்டளை ஒன்று. அந்த கட்டளைக்காக அன்னை மரியா அன்றைய நாளில் பல்வேறு இடங்களில் காட்சி தந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் காட்சி தர்றப்ப அவர்களுக்காக எதுவும் கேட்கவில்லை. என் பிள்ளைகள் யாரும் என்ன பண்ணிடக்கூடாது,
நரகத்துக்கு போயிடக்கூடாது, என் பிள்ளைகள் யாரும் என்ன பண்ணக்கூடாது, துன்பப்படக்கூடாது என்று சொல்லி இன்றளவில் திரு அவையின் நம் ஒவ்வொருவரின் தாயாக திரு அவை என்பது என்ன, நாம் நம்பிக்கையில் ஒன்று சேர்ந்திருக்கிற நாம் தான் திரு அவை. நம் ஒவ்வொருவருடைய அன்னையாக இருந்து கொண்டு அன்னையவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட விழாவைத்தான் நாம் இன்றைக்கு கொண்டாடுறோம். நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்கும், கடவுளே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த நோய் இருக்குது, இந்த துன்பம் எல்லாம் எனக்கு இருக்குது, இதெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஜெபம் நம்மை குறித்து கடவுளிடமிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான் நம்முடைய ஜெபமாக இருக்கும். ஆனால் அன்னை கன்னிமரியோட ஜெபம் வேறு. கடவுளே உமது திருவுளம் என்ன, உமது திருவுளத்திற்கு ஏற்றபடி நான் வாழ்கிறேன். அதான் அன்னை கன்னிமரியோட ஜெபம். அது மங்களவார்த்தை சொன்ன போதாக இருக்கட்டும், அல்லது காணாவூர் திருமணத்தில் கடவுளிடத்தில் கொண்டு போய் ஆண்டவர் இயேசுவிடத்தில் அந்த பெண்ணை காட்டிட்டு அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், நான் இல்லை, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அப்போ ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுவதில் அன்னை மரியா இருந்தாங்க, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் அன்னை மரியா இருந்தாங்க. இப்போ நாமும் இந்த நாளில் என்ன வேண்டி விரும்பி கேட்கணும் கடவுள்கிட்ட, கடவுளே உமது திருவுளம் என்ன. நமக்கு நிறைய சுதந்திரம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், நம்மளை கேள்வி கேட்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். அப்படின்னா நமது குணம் தீமையில் போகிறதுக்காக அல்ல, தீமை செய்வதற்காக அல்ல. என்னை ஒருவன் பழி வாங்கி விட்டான் அல்லது என்னை ஒருவன் ஏமாற்றி விட்டான், நயவஞ்சகம் செய்து விட்டான் என்பதற்காக அவனை பழி வாங்குவது என்னுடைய குணமாக இருக்கக்கூடாது. கடவுளை அவன் தெரியாமல் செஞ்சுட்டான், அவனை மன்னிங்க, இல்லை அவன் சரியானது எது என்பதனை அவருக்கு காட்டுங்கள். இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். இதுதான் நம்முடைய அன்றாட ஒரு வேண்டுதலாக இருக்க வேண்டும். பிறரை பழி வாங்குவதனால் நீங்கள் நானும் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லி சொல்ல முடியாது. அதான் ஆண்டவரே சொல்வார், பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என நினைப்பதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். எனக்கு அவன் நல்லது பண்ணி நல்லா இருந்திருக்கும், நீங்கள் அந்த நல்லது அவனுக்கு பண்ணுங்க, அவங்களுக்கு பண்ணுங்க. இதுதான் கடவுள் இந்த நாளில் அன்னை கன்னிமரியாவிலேயே நமக்கு சொல்கிறது. அப்போ அன்னை கன்னிமரியா இதுதான் நமக்கு ஒவ்வொரு நாள் தர்றாங்க. இயேசுவில் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் தான் உங்களுக்கும் எனக்கு வேணும். அன்னை கன்னிமரியா திரவின் தாயாக இருந்து, எனக்கு ஒருத்தன் எதிரியாக இருக்கலாம், அவனும் அன்னை கன்னிமரியாட்ட வேணா அன்னை கன்னிமரியா என்ன அவனுக்கு தேவையில்லாத அல்லது அவனுக்கு ஒரு தீமையை தந்து விடுவார்களா? அல்ல, நம் அனைவருக்கும் அவர் தாய். அப்போ அந்த ஒரு எண்ணத்தில் வந்திருக்கிற நம் அனைவருக்கும் அவர் தாயாக இருந்து தம் திருமண்டத்தில், தம் கையில் ஏந்திருக்கிற திருமண்டத்தில் நமக்கு தேவையான வரங்கள் அனைத்தையும் பெற்றுத்தருகிறார் என்ற நம்பிக்கையில் நாம் அங்கே வந்திருக்கிறோம். இதே நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து வாழ்வோம். பிறருக்கு தீமை செய்யக்கூடிய எண்ணங்களை மறந்து விடுவோம். நமக்கு சுதந்திரம் இருக்கிற பொழுது, பணம் இருக்கிற பொழுது, எதை வேண்டுமெல்லாம் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இருக்கிற பொழுது பிறருக்கு தீமை செய்யாமல், பிறருக்கு தீங்கு நினைக்காமல் நாம் நன்மை செய்கிற பொழுது, நன்மையுள்ளவர்களாய் வாழுகிற பொழுது நாமும் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடராக சிடத்தியாக இருக்க முடியும் என்பதனை இன்றைய விழா நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே இந்த ஒரு எண்ணத்தில் வாழ, இந்த ஒரு புண்ணியத்தில் நாம் வாழ தேவையான வரம் கேட்டு தொடர்ந்து இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம் 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 எம்மையே அர்ப்பணம் 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 இயேசுவில் அர்ப்பணம் 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 எம்மையே அர்ப்பணம். உள்ளதனைத்துமே தருகிறோம், உள்ளவு வந்துமே தருகிறோம், உமதாய் மாற்றிடுவாய், காணிக்கையேற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய். அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம் 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 எம்மையே அர்ப்பணம். அன்புமிக்கவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய திருப்பலியானது எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி வேண்டுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக இவற்றை மாற்றியருளும்.
இதனுடைய ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னிமரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றிணைந்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித கன்னிமரியாவுடைய கொண்டாட்டம் ஆகிய இந்நாளிலே உம் பெருமைகளை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையாகிய அவரை களங்கமில்லாத தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருதாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவை அடியில் நின்று இறை அன்பின் திருவுளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீர் வாக்களித்த ஆவியாரை திருத்தூதர்கள் எதிர்பார்த்த போது அவர் சீடர்களின் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதல்களை இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரின் நாள் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்து முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவே மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய வெண்கிணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர்டி சகாயராஜ் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்த வரமருள மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலகீனங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அப்பத்தில் வாழும் தேவனே, என் உள்ளத்தில் எழுந்து வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே, என் உள்ளத்தில் எழுந்து வாருமே. அனுதினம் உம்மை போற்றிட, அகமகிழ்ந்து வாழ்ந்திட, ஆன்ம உணவாய் வா. அப்பத்தில் வாழும் தேவனே, என் உள்ளத்தில் எழுந்து வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே, என் உள்ளத்தில் எழுந்து வாருமே. மறுவற்ற இயேசுவின் உடலை உண்டு மகிழ வாருங்கள். பாசம் பொழியும் கருணை தேவனின் நேசகரத்தில் சேருங்கள். மாசுமறுவற்ற இயேசுவின் உடலை உண்டு மகிழ வாருங்கள். பாசம் பொழியும் கருணை தேவனின் நேசகரத்தில் சேருங்கள். மனதின் சுமைகள் நீங்கிட, மகிழ்ச்சியில் நாம் நிலைத்திட, வறுமை பிணிகள் அகன்றிட, வாழ்வில் வளங்கள் சேர்ந்திட, விண்ணகம் போற்றும் உன்னத தேவனே, என்னகம் எழுந்து நீ வா. அப்பத்தில் வாழும் தேவனே, என் உள்ளத்தில்
உள்ளத்தில் வாழும் தேவனே, என் உள்ளத்தில் எழுந்து வாருமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு வழங்கும் பிணையாகிய திருவுணவை உண்டு நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். உமது திரு அவை கன்னித்தாயின் உதவியை பெற்றுக்கொள்வதாக. இவ்வாறு அத்திரு அவை நற்செய்தி பறைசாற்றலாம் எல்லா மக்களினங்களுக்கும் கற்பிக்கவும், உலகெல்லாம் ஆவியாரின் பொழிவால் நிரப்பப்படவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னை முன்மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று உம் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டுத் தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று
வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டிற்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாமல்ல இறக்குமே உருவான அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ரோஜா பூக்களின் புன்னகை ராஜா இயேசுவின் அன்னை. ரோஜா பூக்களின் புன்னகை ராஜா இயேசுவின் அன்னை. ஆரோக்கிய மாதாவே, என் அதிசய மாதாவே. ஆரோக்கிய மாதாவே, எம் அதிசய மாதாவே. மரியே
மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ராஜா இயேசுவின் அன்னையே, பூக்களின் புன்னகையே, ராஜா இயேசுவின் அன்னையே. தந்தை கடவுள் வாழ்த்து சொன்ன அருள்நிறை மாமரியே, சுந்தர ஜோதி தூய ஆவியின் கோயில் நீ அம்மா. தந்தை கடவுள் வாழ்த்து சொன்ன அருள்நிறை மாமரியே, சுந்தர ஜோதி தூய ஆவியின் கோயில் நீ அம்மா. எந்த இயேசுவின் தாயே, எம்மை தேடி வந்தாயே, எந்த இயேசுவின் தாயே, எம்மை தேடி வந்தாயே. எல்லோரும் கூடி கொண்டாடும் அன்னை வேளாங்கண்ணி வாழ்க, எல்லோரும் கூடி கொண்டாடும் அன்னை வேளாங்கண்ணி வாழ்க. மரியே வாழ்க, 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 மரியே வாழ்க. ரோஜா பூக்களின் புன்னகையே, ராஜா இயேசுவின் அன்னையே, ரோஜா பூக்களின் புன்னகையே, ராஜா இயேசுவின் அன்னையே. With the blessings of the Most Reverend Dr. T. Sahairaj, Bishop of Tanjavur, Arukyaniketan Institute of Marian Studies, Velankanni, proudly announces 1-year online diploma course in Mariology English for both religious and lay faithful. This specially designed program offers a deeper understanding of the Blessed Virgin Mary and her role in salvation history. Eligibility: any Christian who has completed higher secondary education and is between the ages of 25 and 60 is eligible to apply for the course. Class schedule: classes will be held on Mondays and Wednesdays from 7 p.m. to 8 p.m. Join us online in this enriching journey of faith. Applications and enquiries: to apply or for further enquiries, kindly send your name, age and email address via WhatsApp to 7338798441. Our team will contact you personally. Last date for admission 15 June 2026. Ave Maria. இறைமக்களே, பெற்றோர்களே, மாற்றுத்திறனாளி மாணவர்களை மாற்றும் திறனாளிகளாக மாற்ற நாகை மாவட்டம் வேலை நகரில் புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திற்கு கீழ் இயங்கும் கிறிஸ்துராஜா செவிப்புலன் குறையுடையோர் சிறப்பு உயர்நிலை பள்ளியும், கைகால் முடியாதவர்கள், காது கேளாதவர்கள், வாய் பேச இயலாதவர்கள், மன வளர்ச்சி குன்றியவர்கள், நரம்பியல் கோளாறு உடையவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துராஜா சிறப்பு மேல்நிலைப் பள்ளியும், கிறிஸ்துராஜா 14 வயதிற்கு மேற்பட்ட அறிவாற்றல் இடர்பாடு உடைய சிறப்பு தொழிற்பயிற்சி இல்லமும் எம் தஞ்சை ஆயர் மேதகு டாக்டர் டி. சகாயராஜ் ஆண்டகை அவர்களால் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மூன்று பள்ளிகளுக்கும் தாளாளர் தந்தையாக பேரொருள் தந்தை சி. இருதயராஜ் அடிகளார் அவர்கள் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள். ஏடுகள் பல புரட்டினால் ஏற்றம் கொடுக்கும் மனித வாழ்க்கை என்பதை உணர்ந்து தரம் உயர்த்தும் கல்வியை தரமாய் கொடுத்திட, காது கேளாதோரும் கருத்தாய் கற்றிட, வாய் பேசாதோரின் வாழ்க்கையை உயர்த்திட எம் கிறிஸ்துராஜா செவிப்புலன் குறைவுடையோர் சிறப்பு உயர்நிலை பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இதன் சிறப்பு என்னவெனில்,
பேசாத மாணவரும் பேச்சை பெற்றிட பேச்சு பயிற்சியானது அதற்குரிய கருவிகளை கொண்டு அனுதினமும் சிறப்பு ஆசிரியர்களால் சிறப்பாக கற்றுத்தரப்படுகின்றது. புதுமையாய் கல்வியை புகுத்திட ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் மூலம் கல்வி கற்றுத்தரப்படுகின்றது. பட்டங்கள் பெற்று பாறை ஆழ்வதை விட கைத்தொழில் கற்று கவலை மறந்து வாழலாம் என்பதற்கிணங்க மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கைத்தொழிலும் கற்றுத்தரப்படுகின்றது. எவனையும் வெற்று காகிதம் என்று எண்ணாதே, அவனும் ஒரு நாள் பட்டமாய் பறப்பான் என்பதற்கிணங்க மாணவர்களிடம் உள்ள தனி திறமையை கண்டறிந்து அவர்களை விளையாட்டுகளிலும் ஓவியங்களிலும் பயிற்சி அளித்து மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பதக்கங்களும் கேடயமும் சான்றிதழ்களும் பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் குழந்தைகளும் பயன்பெற வேண்டுமா? உங்கள் குழந்தைகளை எங்களிடம் தாருங்கள். சிறப்பு குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக மாற்றித் தருகின்றோம். நன்றி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி